ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருக்கும். சில அனுபவங்கள் நம்ம சிரிக்க வைக்கும், சில அனுபவங்கள் நம்மளை யோசிக்க வைக்கும், சில அனுபவங்கள் வாழ்க்கையே மாத்திடும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன வாழ்க்கை பாடங்களையும் உண்மையான சம்பவங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிற இடம்தான் இந்த காதல் மொழிகள் சேனல். நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் அழகா கொஞ்சம் அர்த்தமா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த பத்தி பேசலாமா? ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் அவரோட மகனும் இருந்தாங்க. அப்பா எப்போதுமே மகன் கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவாரு. யாரையும் உடனே தப்பா நினைச்சிடாதடா. ஆனா ஒரு நாள் அந்த மகனுக்கே ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அவன் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டுக்காரரு அவரை பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டு உள்ள போயிட்டாரு. அத பார்த்ததும் அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. இவருக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன தப்பு பண்ணேன்? அடுத்த நாளும் அதே மாதிரி, 3வது நாளும் அதே மாதிரி. அவனுக்கு அந்த மனிதர் மேல ஒரு தவறான எண்ணம் வந்துடுச்சு. ஒரு நாள் அவன் அப்பா கிட்ட போய் சொன்னான், "அப்பா, அவர் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாரு. நான் அவர்கிட்ட இனிமே பேசவே மாட்டேன்." அப்பா எதுவும் சொல்லல. மறுநாள் அந்த பக்கத்து வீட்டுக்காரர வீட்டுக்கு வர சொன்னாரு. அவர் வந்ததும் அப்பா கேட்டாரு, "தம்பி, என் பையன பார்த்தா ஏன் முகத்த திருப்பிக்கிட்டு போறீங்க?" அந்த மனிதர் சொன்னாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, "அண்ணா, நான் உங்க பையன பார்த்து முகத்த திருப்பல. அப்புறம் எதுக்கு? எனக்கு கண்ணு சரியா தெரியாது. தூரத்துல யார் வர்றாங்கன்னே சில நேரம் தெரியாது. அதனால யாராவது வந்தா நான் வழி விட்டு உள்ள போயிடுவேன். அவ்வளவுதாங்க." அப்படியே அமைதி ஆகிட்டா. 3 நாட்களாக ஒருத்தரை பத்தி தவறா நினைச்சிட்டு இருந்தான். ஆனா உண்மை என்னன்னா, அவனுக்கு தெரிஞ்சதே இல்ல. அப்பா மகனை பார்த்து சொன்னாரு, "பார்த்தது உண்மைதான். ஆனா புரிஞ்சுகிட்டது தப்பா இருக்கலாம்." நம்ம வாழ்க்கையிலும் இதே தாங்க நடக்குது. ஒருத்தர் நம்ம கிட்ட பேசாம இருந்தா அவருக்கு நம்ம மேல கோபம். ஒருத்தர் நமக்கு மெசேஜ் இருக்கு ரிப்ளை பண்ணலன்னா அவருக்கு நம்ம பிடிக்கல. ஒருத்தர் நம்ம தவிர்த்து போற மாதிரி தெரிஞ்சா அவர் நம்ம மதிக்கல. இப்படி நாமே ஒரு காரணத்தை உருவாக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டோம். ஒரு விஷயத்த பார்த்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமோன்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு பாருங்க. பல சண்டைகள் வராமலே போயிரும். பல உறவுகள் உடையாமே இருந்திருக்கும். ஏன்னா தவறான புரிதல் ஒரு நிமிஷத்துல உருவாகலாம். ஆனா அது சரி பண்ண சில வருடங்கள் கூட ஆகலாம். இந்த கதையில இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன பாடம், நம்ம பார்க்கறதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதெல்லாம் உண்மையா இருக்காது. அதனால ஒருத்தரை பத்தி உடனே முடிவுக்கு வராம ஒரு முறை அவர்கிட்ட பேசி பாருங்க. ஒரு சின்ன புரிதல் ஒரு பெரிய உறவையே காப்பாத்தலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா காதல் மொழிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய வாழ்க்கை பாடங்களோட எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் இன்னொரு அழகான வாழ்க்கை பாடத்தோட சந்திப்போம். அது வரைக்கும் நல்லா இருங்க. நல்லதையே நினைச்சு வாழுங்க.